வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்ன சமையல் நடக்குது? சாப்பாடு முட்டை சாம்பாருங்களா? சார் நான் வந்து 2 வருஷமா வேலை செய்யறேன் சார். நான் வந்து 2001 10th முடிச்சேன் சார். நான் வந்து எங்க வீட்டுக்காரங்க எனக்கு சரியில்லாதனால அவங்க சம்பாதிச்சு எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதனால கஷ்டப்பட்டு நாங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். தொகையில சேர்த்து ஒத்துக்கலாம், ஆனா பிள்ளைங்களுக்காக நாங்க செஞ்சுக்கிட்டோம் சார். நான் சரி இன்னொரு வேலை செய்யறேன் சார். நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல இருக்கேன் சார் வேலை செய்யறேன். 400 4000 சம்பளம் வேலை செய்யறேன் சார். 400 வந்து செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் நான் 5000 போட்டாங்க, அப்புறம் 6000 போட்டாங்க. இப்போ 2 வருஷமா தான் எனக்கு 8000 சம்பளம் சேர்த்து போட்டுருக்காங்க சார். ஆனால் நான் புகையில முடியாம அந்த கண்ணு கூட ஒரு கண்ணு சொல்லி தெரியாம இருக்கு சார். பிள்ளைங்களுக்கு கரெக்டாக தெரியும்னா ரொம்ப சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பாடு வெடிக்காது. சாப்பாடு குழம்பு வைப்பான். எனக்கு ரொம்ப பாத்திரம் வேலை பிடிக்கும் சார். காய் வெட்டுற வேலை பிடிக்கும். எந்த வேலை இருந்தாலும் கலந்து செய்யறதுக்கு பிடிக்கும் எல்லாமே எனக்கு சார். நான் நல்லா சமைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நான் பிரியாணி நல்லா செய்வேன். பசங்களுக்கு என்ன மாதிரி கேட்கறாங்களோ அந்த மாதிரி நான் எல்லா சாப்பாடுமே செஞ்சு கொடுப்பேன். பேசுவாங்க, பஸ்ல பார்த்தா பேசுவாங்க, எங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட போனா பேசுவாங்க, அவங்க ஊருக்கு போனா பேசுவாங்க. நாங்க என்ன செஞ்சோம்னு கேட்டா நீங்க உங்க சாப்பாடு நான் வாங்கி சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் பேசுறேன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். பசங்க கூட வந்தாமே நாங்க வந்து சமையல்காரங்க மாதிரி பழகுற பசங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு சார். அதே ஒரு மன நிம்மதி. காலைல 6 மணிக்கு வரணுமா 8 மணிக்கெல்லாம் நாங்க சாப்பாடு கொடுத்துருவோம் சார். அது மாதிரி சனி ஞாயிறு வந்தா நாங்க 10 மணிக்கு வரும், 12:30 சாப்பாடு கொடுத்துருவோம். எங்க அதுக்குள்ளேயே நாங்க எல்லா வேலையும் முடிச்சுப்போம். வீட்டுல வேலை இருந்தாங்க நாங்க டைம் ஆயிடும், பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றதுனால நாங்க சீக்கிரம் வேலையை முடிச்சுப்போம். அது மாதிரி நைட்டு 4:30 வந்தோமா கரெக்டா 8 மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்துருவோம் சார். சாப்பாடு, குழம்பு, பொரியல் 3மே செஞ்சு கொடுத்துருவோம் சார். நாங்க வந்து ஒரு 200 பேருக்கு சமைக்கிறோம் சார். ஒரு நாளைக்கு வந்து நைட்ல வந்து நாங்க 23 கிலோ சமைக்கிறோம் சார். அரிசி மட்டும். சாம்பாருக்கு வந்து 6 கிலோ பருப்பு வாங்குறோம். அதுக்கு தேவையான காய்கறி மசாலா தான் வாங்கி நாங்க நல்லா தான் சார் செஞ்சு கொடுக்குறோம். ஞாயிற்றுக்கிழமைனாவே நாங்க கொஞ்சம் சிக்கன் பிரியாணின்றதுனால நாங்க ஒரு 30 கிலோ வாங்கி பசங்களுக்கு நல்லா திருப்தியா சாப்பாடு கொடுப்போம் சார். இட்லி சொல்ற அன்னைக்கு நாங்க நைட்டு 3 மணிக்கு வருவோம், காலைல 8 மணிக்கு சாப்பாடு கொடுப்போம். பத்து சாப்பாடுனா 6 மணிக்கு. அப்புறம் 2 மணி நேரம் எங்களுக்கு வேலை அதிகமாகுது சார். அதனால இட்லி தான் சார் எங்களுக்கு. நாங்க கொஞ்சம் கஷ்டம். சிக்கன் கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் இருந்தாலும் நல்லா இருக்கிற அன்னைக்கு வந்து சாப்பிட்டுறாங்க. அன்னைக்கு வந்து யாருமே எங்களை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு நாள் நாங்க தப்பு செஞ்சுட்டோமா, மழை பெஞ்சாவோ, விறகு பச்சை விறகு இருந்தாவோ, அரிசி சரியில்லைனாவோ, பருப்பு சரியில்லைனா, ஏதோ ஒரு நாள் எங்களே தெரியாம ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவங்க எங்களை ஒரு மாதிரி பேசுறாங்க சார். அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருக்கு. டேய் முட்டை சாப்பிடுங்க.